ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான புட்டு வகை தான். அது என்ன புட்டு, எதில் செய்கிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு வந்து சேரும். இந்த புட்டு வந்து நம்மளுக்கு ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க கேட்ட உடனே செய்யக்கூடிய புட்டு இந்த புட்டு தான். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். சின்ன கப்பால் 1 கப்பு எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டு மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கீங்களோ அவ்வளவு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயை வந்து நம்ம வறுக்க போகிற கடாயை வந்து அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கடாய் சூடான உடனே அந்த ரவையை கொட்டிக்கோங்க. இந்த ரவை வந்து எப்படி இருக்குன்னா 2 வகையான ரவை இருக்குது. இட்லி ரவை இருக்குது, நார்மல் ரவையும் இருக்குது. அந்த இட்லி ரவை எடுத்திங்கன்னா கொஞ்சம் புட்டு அவ்வளோவா நல்லா வராது. அதனால் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கறது தெரியும், மணல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரவையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரவையை வந்து லேசாக நம்ம வந்து வறுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருப்போம், கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். அதுக்காக லேசாக வறுத்தா போதும். ஏற்கனவே வறுத்து இருந்தாலும் லேசாக சூடுபடுத்திக்கோங்க. ஆனால் வந்து நல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க. சிறு தீயில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே அடியில் வந்து ரவை வந்து சட்டுன்னு நெருப்பு பற்றிக்கும் கருப்பாக ஆகிடும். அது வந்து நம்ம புட்டோட டேஸ்ட்டு, கலரு எல்லாத்தையுமே மாற்றிடும். அதுக்காக தான் சிறு தீயில் வச்சு 2 பரட்டிக்கோங்க. இது நம்ம இதுக்கு பிசைகிறதுக்காக நான் சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 1 கப் தண்ணின்ற ரேஷியோவில் எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படாது. ரவையில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றினாலே அதை இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு பொழுன்னு வந்துடும். இருந்தாலும் நம்ம 1 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இதிலே நான் வந்து உப்பும் கலந்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் உப்பு கலக்கலை. நம்ம இவ்வளவு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தால் உப்பு கலந்தாக்கா அந்த டேஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாதுன்றனால நேரடியாகவே நம்ம உப்பு கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பச்சை தண்ணியிலே நல்லா தெளித்து இது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் சுடு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் பச்சை தண்ணியிலே நம்ம கிளறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடனே வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சு வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த புட்டு வந்து கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணி வந்து அந்த கொதி நிலையில் இருக்கும்போது தான் அந்த புட்டை எடுத்து வைக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வேகும். இப்போ வந்து அது தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த புட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். கைகளால் முன்னே தண்ணி தெளித்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றுறவங்களும் இருக்கிறாங்க, சுடு தண்ணியும் ஊற்றலாம். அந்த ரவையோட அந்த இதை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நான் சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வறுத்த ரவை பாருங்கள், போடும்போதே உங்களுக்கு மணலாக தெரியுது, அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி வறுத்துக்கிட்டு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு நான் சொன்ன மாதிரி 2.5 ஸ்பூன் தான் தேவைப்படும். என் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம ரேஷியோ சொல்லணும். 1 கப்பு ஒரு கப் அளவுக்கு 1 கப் தண்ணி அப்படின்னு சொல்லணும். பத்தலைனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுவே நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு தண்ணி குளன்னு ஆயிடுச்சுனாலும் கவலைப்பட தேவையில்லை. அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இழுத்து சூப்பராக இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. தண்ணி அதிகமானாலும் கவலைப்பட தேவையில்லை, தண்ணி கம்மியானாலும் கவலைப்பட தேவையில்லை. கம்மியானால் கொஞ்சம் தெளித்து நம்ம பிசறிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பூனை வச்சு கிளறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூடாக ஊற்றிருக்கோம் தண்ணி, அதனால் கை சுற்றுன்ட்டு நான் ஸ்பூனை வச்சு கிளறிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதை கைகளால் இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு தேவையான, நான் சொல்லியிருந்தேன்ல சால்ட்டு நேரடியாக போட்டுக்கலான்ட்டு, அந்த சால்ட்டு இதுக்கு தேவையான சால்ட் போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இதில் சர்க்கரை, தேங்காய் பூ போட போகிறோம். அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு போடணும். அதனால் அந்த சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருக்கோம். 1/2 மூடி தேங்காயை எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயையும் இப்போ இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பின்னாடியும் போடணும், இருந்தாலும் இப்பையும் போட்டு நம்ம கையிலால் பிசறிக்கலாம். நல்லா ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் ரவையில் தண்ணி ஊற்றினே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த இதை வந்து நம்ம கைகளால் உடச்சி விட்டோம்னா சரியாயிடும். இப்போ பாருங்கள், நம்ம கைகளால் உடச்சி விடலாம். நல்லா பிசறிக்கங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சின்ன கட்டிகள் எதுனா இருந்தால் கூட கொஞ்சம் உடஞ்சி வரும். நம்ம கைகளால் பிசறி விட்டால் தான் அந்த டேஸ்ட் எப்பயுமே வரும். அதை மட்டும் பண்ணால் போதும். நம்ம ஸ்பூனில் வந்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம கைகளே சுத்தமானது தான், நம்ம கைகளில் பண்ணுறது தான் அந்த டேஸ்ட்டே வரும். இப்போ வந்து நான் வந்து கைகளால் நல்லா பிசறிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழுத்தி பிசையணுன்ற அவசியம் இல்லை, லேசாக பிசறணும். இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிருச்சு. இட்லி தட்டு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க. வெள்ளை துணியில் வந்து தண்ணி நனைக்க வேணாம், ட்ரையாகவே சுத்தமான துணியை வந்து ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவையை வந்து நம்ம தண்ணி போட்டு வச்சுருக்கோத அதை போட்டுருங்க. நம்ம பிசறி வச்சுருக்க ரவையை வந்து போட்டுட்டு வேக வச்சுருங்க.
தண்ணி ஏன் தெளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம வேக வச்சு கொட்டும்போது துணியில் வந்து ஈரமாக இருந்ததுன்னா ரவையெல்லாம் அதில் ஒட்டிக்கிறோம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி துணியை வந்து நல்லா மடித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து இட்லியோ எந்த ஒரு பொருளுமே ஆவியில் வேக வைக்கிறது வந்து அப்படியே நேரடியாக தண்ணி ஊற்றி அப்படியே வைக்கக்கூடாது. கொதிநிலையில் இருக்கும்போது தான் வைக்கணும். இப்போ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வச்சிடலாம். அந்த இட்லி தட்டில் அதை வச்சிடலாம். வச்சு நல்லா டைட்டாக மூடி விட்டுடலாம், வெளியில் காற்று வர அளவுக்கு. ஏன்னா லைட்டாக லேசாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆவிப்பட்டு அந்த தண்ணியெல்லாம் ஒழுகி நல்லா கொழன்னு வந்துடும் புட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா டைட்டாக மூடிடுங்க மூடியை. இப்போ துணியில் நல்லா மூடிடுங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. இப்போ வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்புறமா நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்மெல்லு வரும். அந்த ரவை வந்து ஆவியில் வேகும்போது அந்த ஸ்மெல்லு வரும். அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் பூவும் போட்டிருக்கோம். அதோட ஸ்மெல்லு வரும். அப்பயே வந்து வெந்துருச்சுன்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கலர் சேஞ்சு கொடுக்கும். நம்ம வச்ச நார்மல் ரவைக்கும் வெந்த ரவைக்கும் வித்தியாச கலர் கொடுக்கும். அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கைகளில் நசுக்கி பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். அதுலேயும் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வெந்துருச்சா வேகலையான்றது. ஒரு சில ரவை வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரி ரவைகளை கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து அந்த துணியை வந்து கொட்டுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. ஒரு சில இடத்துல தான் அந்த நீர் சத்து இருக்கிற இடத்துல வந்து ஒட்டியிருக்கு. அது கூட கீழே விழுந்துருச்சு, ஊற்றி விட்டுருச்சு. அதனால தான் நான் வந்து துணியை வந்து நனைக்காதீங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ சூப்பரான புட்டு, ரவா புட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த புட்டு வந்து பசங்க கேட்ட உடனே வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய புட்டுங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே ரவை கண்டிப்பாக வச்சுருப்போம். அந்த ரவை ஒரு கப் ரவையை நல்லா பிசைஞ்சு விட்டு வேக வச்சு ஆவியில் காட்டி எடுக்கிறது தான் புட்டு ரெடி ஆகிடும். நம்ம வந்து அரிசி புட்டு செய்யணும்னா அதை அரிசியை கழுவி காய வச்சு மிஷினுக்கு போய் அரைச்சி செய்யணும். அது ரொம்ப வேலை. எல்லா நேரத்துலையும் அரிசி மாவு இருக்குன்றது நம்மளுக்கு சந்தேகம்தான். இந்த புட்டு வந்து ஈஸியாக செய்யலாம். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பூ, முன்னாடியே நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போயும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி இதுக்கு வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இதில் நெய் இதெல்லாம் கூட ஊற்றிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்.